ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட மினி கார்டனை பார்க்க போகிறோம். அதுவும் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் அதுமாரி என்னோட குட்டி கார்டன் எல்லாம் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆனால் இதில் இருக்கிற சில செடியெல்லாம் நம்மளுக்கு அதோட பேரை நம்மளுக்கு தெரியாது. Hey, hey, come along with me. Fun and dreams and energy. Laugh, learn, shine so bright. It's shining. Let's go. நம்ம இன்னைக்கு என்னென்ன பிளான்ஸ் அப்புறமேட்டு அதோட பேர்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் செடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோஸ் செடி. ஏன்னா ரோஸ் செடியில் யாருமே அதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் தொட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு இருக்கிறதுலே ஹார்டான முள் இருக்கு. அது மட்டும் இல்லை, அது பேர் ஸ்னக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கொஞ்சம் எல்லாம் வாடி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஆனால் இதுல இருக்கிற பூலாம் ரொம்ப அழகா இருக்கும். ரோஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து மல்லி செடி. ஏன்னா இது இருக்கிறதுல பெஸ்டான செடி. ஏன்னா எல்லாருக்குமே இதுதான் பிடிக்கும் தலையில வைக்க. ஏன்னா இதை பூ மாலை மாதிரி கட்டி தலையில வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதை வச்சு எல்லா ஃப்ளவரையும் சேர்த்து இதையும் சேர்த்து மாலை போட்டு கூட சாமிக்கு போடுவாங்க. இதுதான் ஜாதி மல்லி செடின்னு சொல்றாங்க. ஆனா இது இன்னும் பூ பூக்கல, நெட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல. ஆனா இது கருவேப்பிலை செடி மாதிரி இருக்கு. ஆனா இது பூ பூக்கிற மாதிரி தெரியல. ஆனா எல்லாருக்குமே இது கருவேப்பிலைன்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா அது ஜாதி மல்லி செடின்னு சொல்றாங்க. இப்ப நான் உன்கிட்ட ஒரு பூ காமிக்க போறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நான் இது ஆல்ரெடி இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுதான் குண்டு மல்லி செடி. இதான் அந்த செடியோட பூ. ஆனா நான் தெரியாம மொட்டு எடுத்துட்டா. ஆனா மொட்டு மட்டும்தான் இருக்கு, இன்னும் நல்லா மலர்ற. இதுதான் பிரிஞ்சால். அது மட்டும் இல்லை, இதுதான் பிரிஞ்சால் செடி. எல்லாமே காய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ வந்துடும், அப்புறம் இந்த மாதிரி காய்ச்சிரும். அது மட்டும் இல்லை, இது நல்லா பெருசாயிடுச்சுன்னா, நல்லா பழுத்து பெருசாயிடுச்சுன்னா இதை நம்ம குக்கிங்க்கு கூட யூஸ் பண்ணலாம். இதுதான் எல்லோ கலர்ல இருக்கிற பியூட்டிஃபுல்லான செடி. அது மட்டும் இல்லை, அது பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கறதுனால இதுல நெட்டு வச்சுட்டோம். ஆனா இதோட பேரு எதுவுமே தெரியாது. அதோட இது என்ன பண்ணும், வாயில வச்சா என்ன ஆகும்னு தெரியாது. உங்களுக்கு இந்த செடியோட பேர் தெரியும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.